வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மிஸ்டர் கங்காதரன் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சார் டச் பீஸ் ரூல்ஸை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, செஸ்ல டச் பீஸ் ரூல்ஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னகுட்டி ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜுங்க. எங்க வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஷேர் பண்றேன். அதாவது என்னோட பையன் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். திருக்குறள் உலக பொதுமுறை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், உலக பொதுமுறைனா என்னப்பா அர்த்தம், ஏன் திருக்குறளை உலக பொதுமுறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டால் அவனுக்கு அர்த்தம் தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற விஷயம் கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. எதுக்கு நம்ம திருக்குறளை உலக பொதுமைன்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருந்தது இது மொழி, இனம், மதம், நாடு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதனாலதான் உலக பொதுமை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதான் படிச்சிருப்போம். பட் இந்த விஷயத்த மட்டும் சொன்னா நம்ம மெமரியில நிக்காது. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு மெமரியில நிக்க மாதிரி புரியணும்னா நான் ஒரு சில ஹிண்ட்டை மட்டும் சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுங்க. திருக்குறள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அறம், பொருள், இன்பம் இந்த மூணுலையும் எப்படி மனுஷன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி ஒரு கியூப் ஆடணும், இல்லைன்னா எப்படி செஸ் ஆடணும், இல்லை ஒரு ஒரு ஜென்ரலா சொல்றேன், இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடாதப்பா உடம்பு கெட்டு போயிடும், நான் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இதே அட்வைஸை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் மக்கள்கிட்ட போய் கியூப் இப்படிதான் ஆடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடான்னு சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்களா? ஏன்னா அப்ப கியூப்னா என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு காலகட்டத்துக்கு தான் நிற்கும். அடுத்த காலத்துக்கு எல்லாம் மறந்துடுவாங்க. அப்ப இருக்க பிரச்சனைகள் வேற, அப்ப இருக்கிற மக்கள் வேற. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் அப்போ என்ன பண்ணாங்க? ஓலைச்சுவல் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் எப்படி நல்லா வாழணும், எப்படி அறம், பொருள், இன்பம் இந்த மூணு எப்படி எப்படி எந்தெந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க டீட்டெயில்டா திருக்குறள் சொல்லி கொடுச்சுது. அதே திருக்குறள் எந்த ஒரு வெர்ஷன் அப்டேட்டும் இல்லாம சேம் திருக்குறள் இப்போ நம்மளோட கரண்ட் லைஃப்ல இப்ப இருக்கிற வாழ்வியல் முறை, இப்ப இருக்கிற அரசியல் எல்லாத்துக்கும் அதே குறளை அப்படி அப்ளை பண்ணி எப்படி வாழணும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே திருக்குறள் அப்ளை ஆகும். ஸோ ஒரே ப்ராடக்ட், எந்த எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது, எந்த வெர்ஷன் அப்டேட் கிடையாது, எல்லா காலத்து மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணிருந்தீங்களா? இதனாலதான் இது உலக பொதுமுறை. இது ஒண்ணு. அடுத்தது, இது 1330 குறள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு குறளுமே வெறும் 7 வார்த்தைகள் ஆனது. இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. இந்த 7 வார்த்தைகள் இருக்குங்களா, இந்த 7 வார்த்தைகளுமே ரொம்ப யூனிக்கான வார்த்தை, எல்லா காலத்துக்கும் ஸ்டாண்டர்டான வார்த்தை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. அந்த குறள் நான் டிஸ்பிளே பண்றேன், பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவுதாம் நட்பு. இந்த குறள் கட்டாயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அர்த்தத்தை சொல்லவே போகல. அதை யூஸ் பண்ணிக்க வார்த்தையை பாருங்க. முதல் வார்த்தை என்னது? உடுக்கை. உடுக்கைன்னா என்ன மீனிங்? உடை. இந்த உடைங்கிற வார்த்தை 100 வருஷத்துக்கு முன்னால மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க உடுத்தினது உடைதான். நம்மளும் உடைதான் உடுத்திருக்கோம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் உடைதான் உடுத்துவாங்க. ஸோ ரொம்ப யூனிக்கான வார்த்தை பயன்படுத்திருக்காரு. வெறும் உடை மட்டும் இல்லை, இதுல அது மட்டும் இல்லை, அது இல்லாம அவர் வேஷ்டின்னு சொல்லலை, இல்லை சேரின்னு சொல்லலை, ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு பொதுவான வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த குறள் மட்டும் இல்லைங்க, எல்லா குறளையுமே இந்த மாதிரி ஒரு ஜென்ரிக்கான வார்த்தை பயன்படுத்திருக்காரு. இன்னைக்கு அரசியல்ல ஹாட் டாபிக் என்னது? சமத்துவம். எங்க பார்த்தாலும் சமத்துவத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமத்துவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னூட்டியே வள்ளுவர் அழகா வெறும் 7 வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த குறள் நான் டிஸ்பிளே பண்றேன். இதை பத்தி டீட்டெயிலாக பேசினா வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாகும், அரசியல் வந்துடும். அதனால நீங்களே பார்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம டச் பீஸ் ரூல்ஸ், இந்த செஸ்ல டச் பீஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். டச் பீஸ் ரூல்ஸ்ல 3 டைப் இருக்குங்க. முதல் டைப் என்ன அப்படின்னா, நீங்க எந்த காயினை டச் பண்றீங்களோ, அதாவது உங்க டர்ன், இப்போ நீங்க ஒயிட், நீங்க தான் மூவ் பண்றீங்க, இப்போ ராணி மேல கையை வச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா ராணியை தான் மூவ் பண்ணணும். இல்ல பிஷப் மேல கை வச்சிங்கன்னா பிஷப்பை தான் மூவ் பண்ணணும். லீகலா எங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு, இந்த ராணி மேல கை வச்சிட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கலாம்? இங்க வைக்கலாம், இங்க போலாம், இங்க போலாம், இங்க போலாம், இங்க போலாம். இதை தவிர வேற எங்கேயும் நீங்க மூவ் பண்ண முடியாது. இந்த ராணியை தவிர வேற எதுவுமே மூவ் பண்ண முடியாது. இது ரூல் நம்பர் 1. ஓகேவா? எந்த காயினை சொல்றீங்களோ அந்த காயினை தான் கட்டாயமா மூவ் பண்ணணும். ஒருவேளை தவறுதலா இந்த ரூக்கை தொடுறீங்க, ஓகேவா, இந்த ரூக்கை தொட்டா ரூக் எங்கேயாவது போகுமா? போறதுக்கு இடமே இல்லை. ஸோ போற இடமே இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? லீகலா மூவ் இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க அந்த காயினை தான் மூவ் பண்ணணும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அதாவது டச் பீஸ்ல ரூல் நம்பர் 2, நீங்க இந்த ராணியை மூவ் பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, அப்படியே எட்டு போறீங்க, எட்டு போய் நேரா இந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க. பிளேஸ் பண்ணிட்டு பாக்குறீங்க, இங்க குதிரை அந்த இடத்துல அட்டாக் ரெடியா இருக்கு. ஸோ அதனால 2வது எடுத்து இப்படி மாத்தி வைக்கவே முடியாது. ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாத்தவே முடியாது. இது ரூல் நம்பர் 2. 3வது ரூல் என்ன அப்படின்னா,
இப்பவும் ஒயிட்டோட மூவ் தான். ஆனா ஒயிட்ல கை வைக்காம தவறுதலா ஆப்போனண்ட் பிளாக்ல உள்ள ஏதாவது பீஸ்ல கை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எவரெல்லாம் இப்படி கை வைக்கிறாரு, நான் இப்படி கை வைக்கிறாரு, நான் இப்படி கை வைக்கிறாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமா அந்த காயினை டச் பண்ண காயினை நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். லீகலா பாசிபிள் இருந்தால். இப்போ இதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு அட்டாக் பண்ணலாம்? கட்டாயமா இந்த ராணி வச்சு தான் அட்டாக் பண்ணணும். அப்போ கட்டாயமா இதை அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இந்த சமயத்துல யானை நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம ரிவைட் பண்ணவே முடியாது. நம்ம எந்த பீஸை தொட்டுமோ அதை கண்டிப்பா கையை எடுத்துடணும், போர்ட்ல இருந்து எடுத்துடணும். ஓகேவா? ஒருவேளை இந்த பீஸை தொடுறான்னு வச்சுக்கலாம், ராணி இங்க இருக்கும்போது இந்த பீஸை தொடுறான்னு வச்சுக்கலாம், இந்த பீஸை தொடும் போது நம்ம கட்டாயமா ராணி வச்சு தான் அடிக்கணும் விஷயம் இல்லை, எந்த பீஸ் வச்சாலும் அடிக்கலாம். ஆனா கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம தொட்ட பீஸை போர்ட்ல இருந்து தூக்கிடணும். ஸோ இப்படி கூட அட்டாக் பண்ணலாம். ஒருவேளை தவறுதலா நம்ம வந்து ஆப்பனோட ரூக்கு இல்ல குதிரை இந்த மாதிரி உள்ள எங்கேயாவது டச் பண்ணோம்னு வச்சுக்கலாம், என்ன இப்ப இந்த இடத்துல டச் பண்றோம், லீகலா இந்த காயின்லாம் அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகேவா? லீகலா அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒருத்தர் டச் பண்ண பீஸை எப்போ ரிவர்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிளாக்கோட மூவ், பிளாக் தவறுதலா இந்த சிப்பாயை டச் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த சிப்பாயை மூவ் பண்ண முடியுமா? எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது பின்னா இருக்கு, இந்த இடத்துல நேரா அது அட்டாக்ல இருக்கு. ஸோ தவறுதலா இந்த காயினை டச் பண்ணா மட்டும், ஏன்னா ஒருவேளை இப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும், இங்க நேரா அட்டாக் ஆகும். ஸோ அதனால இதை டச் பண்ணா மட்டும் அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க, நீங்க வேற காயின் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பனிஷ்மெண்டா இல்லீகல் மூவ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லீகல் மூவ்னா ஒரு கேம்ல 2 டைம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கேம்ல இருந்து வெளில வந்துடும், அவுட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தவறுதலா கிளிக் பண்ணா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது தவறுதலானா பின்னா இருக்க காயினை டச் பண்ணா மட்டும், ஏன்னா இது மூவ் பண்ணா அங்க செக் ஆகும். ஸோ இதை பண்ணக்கூடாத மூவ், பண்ணக்கூடாத காயினை பண்ணிட்டாருன்னா மட்டும் அவருக்கு ஒரு இல்லீகல் மூவ் கொடுப்பாங்க. இல்லீகல் மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு வேற காயின் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா தவறுதலா இப்ப இந்த ரூக்க தொட்டா அது தப்பு கிடையாது, ஏன்னா லீகலா மூவ் பண்ண முடியாது. ஆனா இதை லீகலா மூவ் பண்ண முடியும். புரியுதா? ரெண்டுக்கு புரிஞ்சுங்க. இதை தொட்டா டச் பீஸ் இஷ்யூ எதுவுமே கிடையாது, ஏன்னா இதை லீகலா மூவ் பண்ண முடியாது. இங்க லீகலா மூவ் ஆகும், ஆனா என்னன்னா இங்க அட்டாக்ல இருக்கு, இது பின் பண்ணிருக்கு அப்படிங்கறனால லீகலா மூவ் ஆனா கூட பண்ண முடியாது. சோ இந்த கேஸ்ல அவர் ரிவர்ட் பண்ணிக்கலாம், அந்த காயின் அதே இடத்துல வச்சுட்டு வேற காயின் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, இல்லீகல் மூவ் அப்படிங்கிற தண்டனை கொடுப்பாங்க. ஒருவேளை காயின் வந்து கரெக்டா சென்டர்ல இருக்காது, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல கரெக்டான இடத்துல வச்சாதான் தெளிவா தெரியும் அப்படிங்காண்டி நீங்க தொடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா தொட்டக்கூடாது. அப்போ ஆப்போனண்ட்ட சொல்லணும், அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இது கூட எப்போ பண்ணணும்னா உங்க டேன் வரும்போது மட்டும்தான் பண்ணணும். ஆப்போனண்ட் மூவ் பண்ணும்போது நம்ம போய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கூடாது. உங்க டேன் வரும்போது அட்ஜஸ்ட்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த காயின் வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் டச் பீஸை பத்தி எல்லாம் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல்ல செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்ல, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போற இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியா எங்க கிடைக்குன்னு பார்த்து பிளிப்கார்ட்டோட லிங்கை நம்ம வீடியோல பாட்டத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. பிளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணா வாங்க. தேங்க்யூ.